ஸ்பா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேபியன் டெசர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பால் மற்றும் கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டை வச்சு ஒரு அரேபியன் டெசர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவரை வச்சு நீங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டெசர்ட்ஸ் தான், அரேபியன் டெசர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு டெசர்ட்டாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பால் தான் காய்ச்ச போகிறோம். பால் இந்த கொதிக்கிற நேரம் தான் நம்ம வந்த உடனே நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ பால் வந்து ஹோல் ஃபேட் உள்ள பால், அந்த பால் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா பண்ணை பால், அது கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தண்ணி ஊற்றாத பாலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பால் கொதிக்க வைக்கிறோம். சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர், அதாவது 4 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், ஃபுல் டேபிள் ஸ்பூனாக எடுங்க. ½ டேபிள் ஸ்பூனு இந்த மாதிரி குறைக்காதீங்க, ஃபுல் டேபிள் ஸ்பூனாக நல்லா எடுங்க. 4 டேபிள் ஸ்பூனு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர். ஓகேங்களா, இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா திக்கனியாக ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் வரும். இது ஒரிஜினல் அரேபியன் டெசர்ட்ஸ் தான். எனக்கு எங்கள் மாமா சொல்லி கொடுத்தது. மாமானா அம்மா. ஓகேங்களா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து, பொடியாக நறுக்கி வச்ச 5 ஏலக்காய் எடுத்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரிஜினலான மாமா, அதாவது அரபியில் மாமா அப்படின்னா தமிழில் அம்மான்னு அர்த்தம். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இந்த ரெசிபி. பார்த்தீங்களா, இப்போ நல்லா திக்காக இருக்குது. திக்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 50 ml, ஒரு ½ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா லிக்விடாக பண்ணிக்கிறோம். அப்போ சைட் பை சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாலை எல்லாமே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கும். அதனால் பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு எங்கள் மாமா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சிம்பிளான ஒரு ஸ்வீட்ஸ் தான். ஒரு 1 hour டைம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நிறைய நம்ம கேசரி இந்த மாதிரி நிறைய நம்ம ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணி போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், 150லேருந்து ஒரு 200 கிராமு சுகர் ஆட் பண்ணுறேன். நார்மல் சுகர். உங்களுக்கு நார்மல் சுகர் பிடிக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம் இதை கூட ஆட் பண்ணி நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும். இந்த நார்மல் சுகர் ஆட் பண்ணுறதுனால நல்லா ஒயிட்டாக வரும். நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரும். அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, இது வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா கீழே போய் கார்ன்ஃப்ளவர் செட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அந்த மிக்சரை நல்லா கிளறி விட்டோம்னா கார்ன்ஃப்ளவர், தண்ணி, ரோஸ் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கொதித்த பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும், நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி அப்படின்னா கெட்டி ஆகிடும். அது நமக்கு ஒரு டெக்ஸ்சரான ஒரு ப்ராப்பரான டெக்ஸ்சரை கொடுக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல வேகமாக பீட் பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு திக்காகிடும். இது ஒரு ஒரிஜினல் ரெசிபி தான். எனக்கு எங்கள் மாமா சொல்லி கொடுத்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. நான் கமர்ஷியலாக ஊற்றுறதுனால நம்ம இந்த மாதிரி பெரிய பவுலில் ஊற்றிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பவுலில் கூட அழகான பவுலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் போய்ட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அருமையான ஒரு ஒரிஜினல் அரேபியன் டெசர்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் சிம்பிளாக ரெடி பண்ணலாம். ஒரு 1 hourக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே சின்ன சின்ன அந்த ஸ்பாட்ஸ், அதாவது தண்ணி ஸ்பாட் ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிளீனெக்ஸ், அதாவது அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம துடைச்சி எடுக்கிறோம்.
தொடச்சி எடுத்துட்டு, உங்க வீட்ல என்ன நட்ஸ் இருக்கோ, கண்டிப்பா உங்க வீட்ல என்ன நட்ஸ் இருக்கோ, அத மேல போட்டு சர்வ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, பிளெயினா கூட இத நீங்க சர்வ் பண்ணலாம். நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும். ஒரு ஒரிஜினல் அரேபியன் டெசர்ட். அது வந்து ரோஸ் ஃப்ளேவரோட உங்களுக்கு ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப என்கிட்ட இருந்த இந்த பாதாம், பிஸ்தா அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ட்ரை பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா? ரோஸ் பெட்டல்ஸ் அத நான் ஆட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். உங்க வீட்ல என்ன அ நட்ஸ் இருக்கோ, அத வச்சு நீங்க டெக்கரேஷன் பண்ணி கண்டிப்பா பிரசன்டேஷன் பண்ணலாம். அருமையான ஒரு அரேபியன் டெசர்ட், ஒரிஜினல் அரேபியன் டெசர்ட்ஸ் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பா ஃபீட்பேக் குடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.